ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல ரூட் நம்பர் 17 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயக்குனர் அபிலாஷ் தேவன் இயக்கத்துல ஜித்தன் ரமேஷ், அஞ்சு பாண்டியா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ரூட் நம்பர் 17ல சில மர்மமான மரணங்கள் நடக்குது. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். கார்த்திக் தன் கேர்ள் ஃப்ரெண்ட் அஞ்சனாவோட தனியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தென்காசி பக்கத்துல இருக்கிற காட்டுப்பகுதிக்கு அவளை அழைச்சிட்டு போறான். அதுவும் 6 மணிக்கு மேல வண்டிங்க போறதுக்கு தடை செய்யப்பட்ட ரூட். அங்க நைட்ல நடுக்காட்டுல தங்குறாங்க. அப்போ அங்க ஒரு மர்ம நபர்னால கடத்தப்படுறாங்க. இவங்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு 2 பேரும் போனை வீட்டிலே விட்டுட்டு வந்ததால கான்டாக்ட் பண்ண முடியல. அஞ்சனாவோட ஹாஸ்டல் வார்டன் 2வது நாள் அவளை பத்தி தகவல் எதுவும் இல்லாதனால போலீஸ்க்கு போறா. போலீஸும் கார்த்திக் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் பையனை தெரிஞ்ச உடனே அவங்கள உடனடியா தேடி போகுது. கடைசியில அந்த 2 பேரும் காப்பாற்றப்பட்டாங்களா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மர்ம மனிதன் யார் என்பதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஆரம்பத்துல வர அந்த காட்டு பகுதி, அந்த காட்டு பாதையில தனியா வர கார், அந்த கார் முன்னாடி ஒரு வெள்ளை உருவம் திடீர்னு வர்றது, அடுத்து கார்ல வர நபர் கீழே இறங்கி பார்க்கும்போது அவர் எதையோ பார்த்து பயப்படுறதுன்னு அதகலமான பின்னணியையும் கேமரா ஒர்க்கும் நம்மள நல்லா பயமுறுத்துறாங்க. அதுக்கு மேல கேண்டில் வெளிச்சத்துல இருக்க குகை, அந்த மர்ம நபரா வர ஜித்தன் ரமேஷோட வித்தியாசமான என்ட்ரின்னு விறுவிறுப்பா போகுது. சரி, வீக்கான பாய் ஃப்ரெண்ட், பயந்து நடுங்கிற அவனோட காதலி, அந்த மர்ம நபரோ சைக்கோ மாதிரி இருக்கான். இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதைப்பதைப்போட பார்த்தா இவங்களோட கூச்சலும் தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டிக்கிறது தான் நடக்குது. அடுத்து ஏதோ க்ளூ கிடைச்சு இன்ஸ்பெக்டர் அதே இடத்துக்கு வந்து அவரும் மாட்டிக்கிறாரு. இன்டர்வலும் வருது. செகண்ட் ஹாஃப்ல ஜித்தன் ரமேஷோட பேக் ஸ்டோரி பரவாயில்ல. அவர் ஏன் பல வருஷமா அந்த காட்டுல இருந்துட்டு பழி வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்கதான் அந்த லாஜிக் புரியாம ரொம்பவே குழம்பும். 2ஆம் பாகத்துல விளக்கம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றாங்களோ, இவர் பழி வாங்குறதுக்காக சரியா எதிரிங்க மட்டும் அந்த நடுக்காட்டுக்கு வந்து ஜித்தன் கிட்ட எப்படி மாட்றாங்கன்னு அந்த கான்ஸ்டபிள் கேட்டும் நமக்கு பதில் கிடைக்கல. அடுத்து இந்த ஜோடி வர கார் நடுவழியிலே நின்னு போய் இன்னொரு யூத் கும்பலோட வருவாங்க. அந்த காட்டுக்கு போகும்போது அவங்க வந்த கார்ல இருப்பாங்க. எப்படி? இதை விட பெரிய மர்மம் என்னன்னா, அவரோட எதிரிங்க வர காருன்னு தெரிஞ்சு சரியா ஒரு வெள்ளை உருவம் நிற்கும். இவங்க வண்டியை விட்டு இறங்கி துப்புறியும் போது ஜித்தன் அவங்கள போட்டு தள்ளுவாரு. க்ளூ கிடைச்ச உடனே அந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கும் இன்ஸ்பெக்டர். என்ன சொல்வீங்க? இது மாதிரி பல சம்பவங்க. சரி, இன்ஸ்பெக்டர் மாட்டிட்டாரு, ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் ரொம்ப சாதாரணமா பல வருஷம் மர்மத்தை கண்டுபிடிப்பாரு. ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு 3 புக்கு எழுதுற அளவுக்கான கதையை அவருக்கு கொடுத்திருப்பாரு. இப்படி போகுது கதை. மொத்தத்துல இயக்குனர் த்ரில்லிங்கா கொடுக்க ட்ரை பண்ணது அங்கங்க தெரியும். ஆனா மேல சொன்ன அந்த குழப்பங்களை தெளிவாக்கி இருந்திருந்தாங்கன்னா நீங்க தைரியமா பார்த்திருக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான ஜானரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.